ஹாய். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இந்த ஒரு காரணம் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு தான் நான் வந்துட்டு நல்லா என்னுடைய ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளோ ஆச்சு, நல்லா ஒயிட் ஆச்சு. அது என்னன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லெமன் பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு இருக்குது. இதுதான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கையில் இருங்க. இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, ஏலகிரியில் வாங்கினேன். நேச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லெமன் மாதிரி இருக்கும். அதை அப்படி பிடிச்சி இழுத்தோன்னா அப்படியே தனியாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதை இப்போ யூஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். லைட்டாக கண்ணுக்கு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாக இழுத்து பிடிச்சிக்கோ. இது வந்து வாரத்தில் ஒரு டைம் நான் இது பண்ணுவேன். கண்ணு எரியுது. கண்ணு நல்லா எரியுதுப்பா. இது வந்து இதில் இருக்கும், நேச்சுரல்ஸில் இருக்கும், ஆயுர்வேதாக்கில் இருக்கும். லெமன் சொல்லிட்டு அந்த லெமன் ஃபீல் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் அப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிட்டோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிச்சு. என்னால் பேசவே முடியல. இப்போ பாருங்கள், இப்படி பண்ணோன்னா இது நல்லா அப்படியே இது பண்ணலாம். ஒரு இது மாதிரி இருக்கும். பிடிச்சி இழுத்தோன்னா நல்லா வந்துடும். இருங்க நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். தோல் தனியாக வர்ற மாதிரி இருக்கு. இது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த லெமன் ஃபீல் மாஸ்க் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, லெமன் இருக்குல்ல, லெமன் வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி சும்மா லைட்டாக, ரொம்ப ஸ்போர்ஸ் பண்ணாதீங்க, எரியும் ஸ்பேஸ் எல்லாம். அதனால் ரொம்ப லைட்டாக வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள். அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுவும் இது ஈக்குவல் ஆகிடும். பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், என் ஃபேஸ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எப்போக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபில்டர் யூஸ் பண்ணால் பின்னாடியெல்லாம் வந்துட்டு பிளாக்காக இருக்காது, ஒயிட்டாக இருக்கும். நான் இப்படியே தான் இருந்து பேசிகிட்ருக்கேன். ஃபில்டரே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் வந்து நலங்கு மாவு யூஸ் பண்ண போகிறேன். நலங்கு மாவு அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா, நான் வந்து நலங்கு மாவு இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு சந்தனம் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கொஞ்சம்
திக்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நலங்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா இது வந்து ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நலங்கு மாவு யூஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாவே வந்து நல்லா ஒயிட் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிளாக்காக தான் இருந்தேன். நலங்கு மாவு இந்த மாதிரி லெமன் எல்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லா ஃபேஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு நேராகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஃபேஸ் எல்லா இடத்துக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஒரிஜினலாக தான் காமிச்சிட்ருக்கேன். ஃபில்டர் யூஸ் பண்ணால் பின்னாடி ஒயிட்டாக தெரியும். ஃபில்டர் லைட்டிங் எதுவுமே கிடையாது, ஒரிஜினல். இப்படி தடவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எப்படின்னா இப்படி ரவுண்ட் ஷேப் இப்படி வந்து மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இது வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். கண்ணில் வந்து இப்படி பண்ணணும். கண் இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்ட் ஷேப். இது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ வந்துட்டு ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குதுன்னு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலரெல்லாம் இப்படி போட்டு இப்படி இப்படி தேய்ப்பாங்க, அப்படிலாம் வேண்டாம். ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும். இப்படி நல்லா ஊற்றி ஊற்றி எடுங்க. பாருங்கள் என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாரத்தில் ஒரு டைம் பண்ணுவேன். ஒரு நாள் பண்ணிங்கனாவே போதும், நல்லா ஒயிட் ஆகிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.